ப்ரோ கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாய்ஸ் பர்ஃப்யூம் சொல்லுங்கள் ப்ரோ. சொல்லலாமே. இதை ஓப்பன் பண்ணால் குறைஞ்சது ஒரு 200 பர்ஃப்யூம் பாட்டிலுக்கு மேலே இருக்கும். இங்கே இருக்க எல்லா பர்ஃப்யூம்ஸுமே கேர்ள்ஸ்க்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. என்னோட ஒய்ஃப்க்குமே ஒரு சில இதில் பிடிக்கும், ஒரு சிலது பிடிக்காது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இதில் இருக்க எந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லுமே பிடிக்கல. ஸோ பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெஸ்ட் மென்ஸ் பர்ஃப்யூம், அது பொண்ணுங்களுக்கும் பிடிச்சிருக்கணும், அவங்களுக்கு தலைவலி மைக்ரைன் ப்ராப்ளம் இருந்தாலும் பிடிச்சிருக்கணும், ப்ரெக்னென்சி டைமில் கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ரீசெண்டாக வாங்கினேன் இந்த கால்டன் லண்டனோட டெஃபி பர்ஃப்யூம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமா என்னோட ஒய்ஃப்க்கும் பிடிச்சிருக்கு. இத்தனைக்கும் அவங்க மைக்ரைன் ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ ப்ரெக்னென்சி டைமில் கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப சட்டிலா, தலைவலிக்காம, டு பி ஹானஸ்ட் லெமன் வெனிலா மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்னிங் ஃப்ளவரி ஃப்ரூட்டி ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கிறதுனால பசங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அண்ட் கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இது EDP பர்ஃப்யூம் நீங்கள் உங்கள் ஸ்கின்ல அடிச்சிங்கன்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் நீங்கள் தாராளமாக க்ளோத்ஸ்லையும் அடிக்கலாம். டேரெக்டாக பாடியில் அடிக்கிறப்போ எனக்கு ஒரு 6 to 8 hours வரைக்கும் நல்ல லாங் லாஸ்டிங் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருந்துச்சு. இதில் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது ஸ்வெட் ஸ்மெல்ல பயங்கரமாக ஓவர்டேக் பண்ணிடும். உங்கள் ஸ்வெட் ஆர்டரோட மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு மேன்லி ஸ்வெட்டி ஸ்மெல் வந்து இருக்கும். கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். இந்த பர்ஃப்யூம் லிங்க் வியூ ப்ராடக்ட்ஸில் டேக் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.